இந்த வார்த்தை என்னை மிகவும் ஆஸ்லேஷன் பண்ண வைக்கிறது. என்னன்னு சொல்லி, இல்ல உன்னுடைய சூழ்நிலை பாரு, உன் குடும்பத்தை பாரு, உன் குழந்தைய பாரு. இதுக்கு மேலேயே நீ இப்படிதான் இருக்கணுமா? நீ பேசாம ஒரு வேற யார்கிட்டயும் போய் இந்த போன்ல ஜெபம் பண்ணுவாங்கல்ல, போன் வந்தா. அதுல கூட நீ போய் பண்ண, அதுல ஒரு இன்கம் வருமே. ஏன் அதுவும் ஒரு ஊழியம் தானே, அதுவும் ஒரு வேலை தானே. எப்படி என்னோட அழைப்பை விட்டு நீ போய் அதை செய்யும் சொல்லி நான் வீட்டுக்கு கர்த்தரிடத்துல கேட்டேன். நீங்க என்ன என்னோட பிசினஸ் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்க ஊழியத்தை, கர்த்தரின் புயமன்ன இருக்கிற ஊழியர்களை வணைகிற இந்த ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி என்ன நீங்க உட்கார வச்சிருக்கீங்க, அழைச்சிருக்கீங்க, நடத்துகிறீங்க. இருந்தாலும் இந்த போராட்டங்கள், பாடுகள் மத்தியில நான் இருக்கும்போது எனக்கு மூத்தவர்கள், பெரியவர்கள்ங்கிற கனமான ஒரு பொசிஷன்ல இருக்கிறவங்க எனக்கு இந்த மாதிரி ஆலோசனை சொன்னாங்க. நான் என்ன பண்றதுன்னா, நீ அதை விலக்கி போட்டு நான் சொல்லுகிறபடி நீ செய்ய. நான் உன்னை அழைத்த அழைப்பு ஒன்று பாரு, உன்னுடைய